CA Intermediate. Chapter 1, பார்த்துடலாமா 50 MCQs. Number 1. As per essay 200, the fundamental objective of audit is to what? To obtain reasonable assurance, to report and to communicate. அவ்வளோதான். அப்போ இப்போ என்ன சொல்லணும்? பாருங்கள், அப்சல்யூட் அஷூரன்ஸா? வாய்ப்பே கிடையாது. ஆடிட் அப்சல்யூட் அஷூரன்ஸே கிடைக்காது. நம்பர் 2, லிமிடெட் அஷூரன்ஸா? இல்லை, லிமிடெட் அஷூரன்ஸ் SREக்கு தான் வரும். அது இன்டர்னல் கண்ட்ரோல்ஸில் அது கூட வராது. இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து நம்ம ஆடிட்டே பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன், ரீசனபிள் அஷூரன்ஸ் அபவுட் ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டா? ஆமாம், இதான் கரெக்ட். ஏன்னா இது எப்படி கொடுத்துருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். ரீசனபிள் அஷூரன்ஸ் that the financial statements taken as a whole are free from material misstatement ன்னு ஒரு வேர்ட் இருக்கும்ல. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும். கரெக்டாக இட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அதை தான் அவங்க ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ த ஆப்ஷன் இஸ் சி. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் engagements provide the highest level of assurance? ஆப்ஷன்ஸே பார்க்க வேண்டாம், கன்ஃபார்மாக ஆடிட் தான். அதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் உங்களுக்கு கொடுக்குமே, வேறு எதுவுமே உங்களுக்கு கொடுக்காது. ரெவ்யூ வந்து என்ன பண்ணும்? லிமிடெட் அஷூரன்ஸ். அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்ஸில் அஷூரன்ஸே கிடையாது. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்ஸ்னால் என்ன அப்படின்னு. ஜஸ்ட் அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு வந்துடும். ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை மட்டும் கொடுத்துருவோம். ரிலேட்டட் சர்வீஸ் அது. அதுக்கடுத்தது ஸ்டாச்சுட்டரி ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆஃப்கோர்ஸ் இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அஷூரன்ஸே கொடுக்கும். கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட் கொடுக்காது. ஏன் கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட் கொடுக்காது? ஏன்னா கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட்னு சொல்கிறது என்னென்னா, அவங்க சொல்கிற வேலையை நம்ம செஞ்சுட்டு வரணும், அவ்வளோதான். அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க? நீங்கள் எங்களுக்கு P&L பேலன்ஸ் ஷீட்லாம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம போய் ரெடி பண்ணி கொடுப்போம். அதில் எங்கிட்ட நம்ம போயிட்டு வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறது? அஷூரன்ஸ்லாம் கொடுக்க முடியாது. அவங்களால இண்டேஎஸ் படியோ இல்லை கம்பெனிஸ் ஆக்ட் ஷெடியூல் படியோ அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அந்த ஹெல்ப் தான் வந்து கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற SRS 4410. சரியா? ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஒன், 3-party ரிலேஷன்ஷிப். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வாட் இஸ் 3-party ரிலேஷன்ஷிப். ஒன்று ஆடிட்டர், இன்னொன்று அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுற மேனேஜ்மெண்ட்டு, இன்னொன்று யார்? ஷேர் ஹோல்டர்ஸ். த 3-party ரிலேஷன்ஷிப் இன் அன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் டஸ் நாட் இன்க்ளூட் யார்? இன்டெண்டட் யூசர்ஸ் தான் ஷேர் ஹோல்டர்ஸ். ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி யார்? ஹூஸ் த ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி டு ப்ரிப்பேர் த சப்ஜெக்ட் மேட்டர்? இட் இஸ் மேனேஜ்மெண்ட், அவங்க இன்க்ளூடட். ப்ராக்டிஷனர் கண்டிப்பாக நம்ம தான். அது தட் இஸ் நீங்கள் ஆடிட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தான் அந்த இடத்துல ப்ராக்டிஷனர். யார் அப்போ இதில் இன்வால்வ் இல்லை? காம்படிட்டர் இஸ் நாட் அட் ஆல் இன்வால்வ் இன் த 3-party ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் ஒன், auditor's inability. Okay, auditor's inability to detect fraud due to management override of control is what? நம்ம போகிறோம் ஆடிட் பண்ணுறதுக்கு, அவங்க நம்மளை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆடிட் பண்ணி நம்மளோட ஆடிட் எவிடன்ஸை வாங்கி அந்த ஆடிட் எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒப்பீனியன் கொடுக்கணும் இல்லையா? டு அரைவ் அட் கன்க்ளூஷன்ஸ் அண்ட் டு ஃபார்ம் அன் ஒப்பீனியன். அதுக்கு தே ஆர் நாட் அலோவிங் அஸ் அப்படின்னும் போது தட் இஸ் கால்ட் அஸ் லிமிடேஷன் ஆஃப் ஸ்கோப். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? இங்கே ஸ்கோப் லிமிடேஷன் இம்போஸ்டு பை லாவா? ஆஹா, மேனேஜ்மெண்ட் ஓவர்ரைட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட்டில். ஆடிட்டர்ஸ் இன்எபிலிட்டி டு டிடெக்ட் த ஃப்ராட். ஓ, ஃப்ராடை டிடெக்ட் பண்ண விட மாட்டேன். ஓகே 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 சி ஆடிட்டர்ஸ் இன்எபிலிட்டி டு அப்டெயின் த ஆடிட் எவிடன்ஸ் பிகாஸ் த மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அலோவிங்னா அதுதான் வந்து ஸ்கோப் லிமிடேஷன். இது வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஆடிட்டர்ஸ் இன்எபிலிட்டி டு டிடெக்ட் த ஃப்ராட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த ஃப்ராடை மேனேஜ்மெண்ட்டே பண்ணியிருக்கு. அப்படின்னும் போது அது எதனால்? ஆடிட்டர்ஸ் நெக்லிஜென்ஸா? ஏன்னா ஆடிட்டர் சரி ஆடிட் பண்ண இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காரு. அப்படியும் கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கு காரணம் என்னென்னா மேனேஜ்மெண்ட்டே அந்த ஃப்ராடில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இது என்ன ஸ்கோப் லிமிடேஷனாக? கிடையாது. நம்ம ஆடிட் பண்ண விட்டானுங்க, ஆனால் ஆடிட் பண்ணாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா 100% ஃபுல்லாக நம்ம ஆடிட் பண்ணி தான் நம்மளால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனால் நம்ம அப்படி பண்ணலைல்ல. அதனால திஸ் இஸ் டு பி டேர்ம்ட் ஆஸ் இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ். அதுதான் சொல்கிறாங்க பாரு. வேறு என்ன பண்ணுறது? இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ். நம்ம 100% ஆஃப் த ட்ரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணி தான் ப்ராபப்ளி நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்கலாம். நம்ம சாம்பிளிங் எடுக்கிறதுனாலையும் நமக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டு ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ரீசனபிள் அஷூரன்ஸ்க்காக எய்ம் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஓவர்ரைட் ஆஃப் கண்ட்ரோல் இன்வால்வ் ஆகும்போது அந்த ஃப்ராட் வந்து கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாயிடுது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஸ்டாண்டர்ட் கவர்ன்ஸ் ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ்? அஃப்கோர்ஸ் இஸ் SI 200. ஹூஸ் யாரால் இது டவுட் சொல்ல முடியும்? அடுத்தது கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட் ஃபால்ஸ் அண்டர் வாட்? நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு SRS. ஓகே, கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட்னா SRS தான் சொல்லியிருக்கோமா? ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் அப்படின்றது ரீசனபிள் அஷூரன்ஸ். லிமிட்டட் அஷூரன்ஸ் அப்படின்னா அது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதாவது இன்டர்னல் கண்ட்ரோல் உள்ள எப்படி இருக்குது, ஓகேவா இருக்கா அப்படின்னு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் மாதிரி கொடுக்குறது. அதுக்கப்புறமா அதே அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் யூ ஹேவ் ஸ்டில் 2 more இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், இன்னொன்று ப்ராஸ்பெக்டஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது. இது எல்லாமே வந்து அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் வரும். அப்போ SRSல என்ன வரும்? 2 தான் வரும். ரிலேட்டட் சர்வீஸில் 2 ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது நமக்கு. ஒன்று 4400, இன்னொன்று 4410.
4400 எதை பற்றி பேசும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் பற்றி பேசும். அவங்க நம்மகிட்ட ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக ஆடிட் பண்ணி தர சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதை சொன்னால் போதும், நம்ம ஒப்பீனியன் கொடுக்க வேண்டாம். அதனால தான் இட் கம்ஸ் அண்டர் ரிலேட்டட் சர்வீசஸ். அது அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 4400 இன்னொன்று 4410. 4410 என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட். அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆனால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்காது, இல்லை நாலேஜ் இருக்காது. அதனால அவங்க நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, குட் யூ ப்ளீஸ் ப்ரிப்பேர் திஸ் ஃபார் அஸ், எங்களுக்கு அது ப்ரிப்பேர் பண்ண தெரியலன்னு கேட்பாங்க. நம்ம போய் நம்மளோட எக்ஸ்பர்டீஸ் இன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்லாம் வச்சு நம்ம போய் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். அதுக்கு பேர் வந்து ரிலேட்டட் சர்வீஸ் கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட் 4410. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க எஸ்ஆர்எஸ். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, எஸ்ஆர்எஸ் 4410. Okay, next one. Moral check on employees. Moral check on employees is a benefit of dash. Moral check na அது கண்டிப்பாக எதில் வைப்பீங்க, இன்டர்னல் ஆடிட்டில். இன்டர்னல் ஆடிட்டில் இல்லை, இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஷியல் ஆடிட், இன்வெஸ்டிகேஷன், மேனேஜ்மெண்ட் ஆடிட், இன்டர்னல் ஆடிட். அதாவது என்னன்னா இது வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங்கில் வரும். என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த லைன் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, ஆடிட்டர் வரப்போறாரு, ஆடிட் பண்ண போகிறாங்க அப்படின்னாலே அதுவே வந்து ஒரு மாராலிட்டியை கொண்டு வருமா எம்ப்ளாயிஸ் மத்தியில். பயப்படுவாங்க, ஐயோ ஆடிட்டர் அதை கண்டுபிடிச்சிருவார், நம்ம இதுக்கு தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால மாரல் செக் ஆன் எம்ப்ளாயிஸ் இஸ் a benefit of டேஷ்னு கேட்குறாங்க. இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஷியல் ஆடிட். வாட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஷியல் ஆடிட்? இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் வந்து பண்ணி கொடுக்குறா இல்லையா ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டு, அதனால் அது ஒரு மொராலிட்டியை வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் a benefit of இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஷியல் ஆடிட். நீங்கள் கேட்கலாம், ஏன் மேடம் இன்வெஸ்டிகேஷன் வந்தால் கூட தான் பயப்படுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் இருந்து ஃப்ராட் நடந்தப்பறம் கூப்பிடுறது, அதனால் அதுக்கு வந்து பெருசாக பயப்பட மாட்டாங்க. இதுனா ருட்டீனாக ஆடிட்டர் வருவாருன்னு அவங்களுக்கு தெரியும். இன்டர்னல் ஆடிட்டில் என்ன ஒரு இதுனா, இன்டர்னல் ஆடிட் வந்து இன்டர்னல் ஆடிட்லேயும் மொராலிட்டி செக் இருக்கும். பட் ஸ்டில் இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில், தட் இஸ் இந்த ஃபஸ்ட் சாப்டரில் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங்கில் இது ஒன் ஆஃப் த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க, மாரல் செக் ஆன் எம்ப்ளாயிஸ். அதனால் அது அப்படியே இங்கே லிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், auditor can compel the management to provide the information. See, auditor வந்து அவங்களோட கிளைண்ட்டுக்கிட்ட இன்ஃபர்மேஷனை கேட்கலாம், டாக்குமெண்ட்ஸ் அது இது எல்லாத்தையும் கேட்கலாம், கொடுத்தா வாங்கி பார்க்கலாம். கொடுக்கலையா டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறதுக்கு நீ ஒன்றும் சிபிஐ அத்தாரிட்டி கிடையாது. ஸோ ஆடிட்டர் கேன் கம்பலா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, நமக்கு எந்த ஒரு கம்பல்ஷனும் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒன்றும் சீசிங் அத்தாரிட்டி கிடையாது நம்ம. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா நோ. ரைட் டு ஆக்சஸ் எக்ஸிஸ்ட், ஒன்லி ரைட் டு ஆக்சஸ் எக்ஸிஸ்ட். அவங்க நமக்கு பாருங்கன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம், இல்லையா நம்மளால் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. ஸோ செக்ஷன் 143(1) gives right to access, not power to compel. முடியவே முடியாது நம்மளால். கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுது, நீங்கள் போய் கேட்டால் அவங்க கொடுத்தா நீங்கள் பாருங்கள், ஓகேவா. பட் பவர் பண்ணி அவங்கள வந்து நான் எனக்கு செம்ம பவர் இருக்குது, நான் வந்து ஆடிட்டர் தெரியுமா, எனக்கு கொடுத்தே ஆகணும், நம்ம கழுத்தில் காலர், அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ரிமெம்பர் தட், ஓகே. So it is always to be understood that auditor is not an investigator, auditor is not a CBI authority, auditor is not a police, auditor is nobody. Auditor is just a professional person who comes to your organization, வேறு உங்கள் ஆர்கனைசேஷன்லேயோ இல்லை உங்கள் என்டிட்டியில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சார் எங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணி தர முடியும், நீங்கள் தான் வந்து ஆஃபர் பண்ணுறீங்க, நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே வரும், கையில் கொடுத்தா பார்த்து செக் பண்ணி தருவோம், இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு போவோம். அதனால லாஸ் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ் உங்களுக்கு தான், ஓகே. ஸோ ஆடிட்டர் வில் நெவர் கம்பல், ஆடிட்டர் ஹேஸ் நோ பவர் டு கம்பல். கொடுத்தா பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுப்போம், கொடுக்கலனா டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஒரு கம்பெனிக்குள்ளே ஃப்ராடு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்க வேண்டிய ஆள் யார், ஓகே அப்படின்னா மேனேஜ்மெண்ட் தான். கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் கிடையாது. எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் உள்ள வரது எதுக்காகனா ஒப்பீனியன் கொடுக்கறதுக்காக. உங்கள் கம்பெனிக்குள்ளே ஃப்ராடு நடக்கக்கூடாதுன்றது வந்து ஒரு ஆடிட்டரோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அப்படி பார்த்தா ஒரு ஆடிட்டர் வந்து 20 கம்பெனியோட ஆடிட் பண்ணுவார், 20 கம்பெனிலையும் ஃப்ராட் நடக்காமல் இருக்கிறதுக்கான முழு பொறுப்பு அந்த ஆடிட்டர் மேலே எப்படி வரும், வராது. ஸோ அது யாரோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டினா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட், அப்புறம் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ். நான் உங்களுக்கு தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் சொன்னேன்னா இல்லையான்னு தெரியல. மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களா, அதுக்கும் மேலே இருக்கவங்க இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸையே கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் டு தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஒன்றா, டிஸ்னி ஹாட்ஸ்டாரோட ஜியோ ஒன்றா சேர்ந்தது. சேரும்போது ஜியோ கம்பெனிலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 57 எக்ஸ்பர்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த ஜியோவும் ஹாட்ஸ்டாரும் மர்ஜ் ஆகும்போது ஸ்மூத்தாக அது டிரான்சிஷன் ஆகணும், ஸ்மூத்தான ஒரு மர்ஜராக இருக்கணும், அக்வசிஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு 57 எக்ஸ்பர்ட்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க ஜியோ. ஆனால் இந்த 57 பேருமே யாருக்கு ரிப்போர்ட்டிங்னா நீதா அம்பானிக்கு தான் ரிப்போர்ட்டிங். இப்போ நீதா அம்பானி தான் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ், சரியாமா. அது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ரிலேட்டட் சர்வீஸ். நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ரிலேட்டட் சர்வீஸ் ரெண்டு தான், ஒன்று அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர், இன்னொன்று கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட். பார்த்துலாமா, இங்கே அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான். அடுத்தது ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்படிங்கிறது என்ன, லோ லெவலா, ஹை லெவலா, மீடியம் லெவலா, நோ அஷூரன்ஸா. கன்ஃபார்மாக ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்படின்றது எந்த லெவல் ஆஃப் அஷூரன்ஸ்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் பாசிபிள், ஓகே. பட் அப்சல்யூட் அஷூரன்ஸ் கிடையாது, ஓகே. ஹை லெவல் பட் நாட் அப்சல்யூட். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. இப்போ அடுத்த கொஷின்,
SQC1 is applicable to அப்படின்னு கேட்குறாங்க. SQC1 யாருக்கெல்லாம் applicable? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். SQC1 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்பெனியில் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, SA SRE இருக்குது, அதுக்கப்புறமா வந்து SAE இருக்குது, SRS இருக்குது. இது எதை பர்ஃபார்ம் பண்ணாலும் இது எல்லாத்தையும் குவாலிட்டியாக பண்ணணுன்றதுக்காக ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதுக்கு பேர் SQC1. அது யார் ஃபாலோ பண்ணணும்? இந்த ஃபர்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபாலோ பண்ணணும். அவங்க எதை தொட்டாலும் அது குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக SQC1 சி இன்ஸ்டியூட் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதை செஞ்சாலும், நீங்கள் ஆடிட் பண்ணாலும், ரிவ்யூ பண்ணாலும், அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் பண்ணாலும், இல்லை ரிலேட்டட் சர்வீஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, எதை தொட்டாலும் அது குவாலிட்டியாக இருக்கணுன்றதுக்காக SQC1 அமல்படுத்துகிறாங்க. ஸோ SQC1 அப்படிங்கிறது வந்து இஸ் அப்ளிகபிள் டு ஃபர்ம்ஸ் அண்டர்டேக்கிங் ஆடிட் ரிவ்யூ எதை எடுத்தாலும் உண்டு. ஸோ ஸ்டாச்சுட்டரி ஆடிட் மட்டுமா, இல்லை ஆடிட் ரிவ்யூ அண்ட் அதர் அஷூரன்ஸ் ரிலேட்டடாக, ஒன்லி டேக்ஸ் ஆடிட்டா, இன்டர்னல் ஃபண்ட், இது மற்ற எல்லாமே irrelevant. இதுதான் நீ எதை எடுத்தாலும் அது குவாலிட்டியாக இருக்கணும். அதுக்காக தான் ஆப்ஷன் பி தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 பார்த்துலாமா சொல்லுங்களா? ஆடிட் எவிடன்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக கன்க்ளூசிவாக, பர்சுவேசிவாக, டாக்குமெண்ட்ரியா, ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸா? கண்டிப்பாக எவிடன்ஸ்ன்றது ஃபியூச்சர் கிடையாது. டாக்குமெண்ட்ரி யாரும் அங்கே டாக்குமெண்ட் பண்ணி வைக்க போகிறல, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் தான் எவிடன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ எவிடன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் கையில் கொண்டு கொடுக்க மாட்டாங்க. உங்கள் கையில் கொண்டு கொடுக்குறது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை கொடுப்பாங்க. அதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அது ஆடிட் எவிடன்ஸ். அப்போ அந்த ஆடிட் எவிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து கன்க்ளூசிவ் நேச்சராக இருக்குமா, பர்சுவேசிவ் நேச்சராக இருக்குமா? ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் சொல்லிடுறேன். கன்க்ளூசிவ் நேச்சர்னா ஆடிட்டர் ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா இதான்ப்பா கரெக்ட், வேறு மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லைப்பா, 100% இதுதான் இப்படி தான் இருக்கும்னு முடிவு பண்ணால் அது கன்க்ளூசிவ். அந்த மாதிரி கன்க்ளூஷனுக்கு வர அளவுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் எவிடன்ஸுமே ஆடிட்டருக்கு அந்த அளவுக்கு கன்க்ளூசிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. ஸோ மோஸ்ட்லி ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளை பர்சுவேட் பண்ணி இதான் மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும்ப்பா, ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்கு இது போதும், இது பர்சுவேடிங் எவிடன்ஸாக இருக்குது, பர்சுவேசிவ், நம்மளே வந்து இதுதான் கரெக்டு, அதாவது 80% இதுதான் கரெக்டாக இருக்கும், இதை தாண்டி வேறு ஏதாவது நடந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, அதனால் இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனசில் வச்சு, அதை மனசில் வச்சு தான் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த ஆடிட் எவிடன்ஸை அக்செப்டே பண்ணிக்கிறோம். அதனால் ஆல்வேஸ் பர்சுவேசிவ் ராதர் தான் கன்க்ளூசிவ். இதை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், அதாவது வந்து விச் என்கேஜ்மெண்ட் ப்ரொவைட்ஸ் நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கன்க்ளூஷன். என்ன கேட்குறாங்க? எந்த என்கேஜ்மெண்ட் வந்து நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கன்க்ளூஷன் கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் என்ன சொல்கிறோம்? ஸ்டாச்சுட்டரி ஆடிட் என்ன கொடுக்குது? இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, இல்லை மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டே கிடையாதுங்க அப்படின்னு கொடுக்குது. ஸோ ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். ரெவ்யூ என்கேஜ்மெண்ட் என்ன சொல்லுது? ஓகே ரெவ்யூ என்கேஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் பார்த்த வரைக்கும், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எங்கள் கணக்கு தென்படலை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடும். அதனால் எப்போதுமே நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒப்பீனியன் கொடுக்கறது ஆடிட் என்கேஜ்மெண்ட்டு. ஆனால் ஒப்பீனியன்லாம் கொடுக்க முடியாதுப்பா, நான் அரைவட்ட கன்க்ளூஷன் அதை பேஸ் பண்ணி நான் ஒப்பீனியன் கொடுக்கணும். ஒப்பீனியன் கொடுக்கறது ஆடிட் என்கேஜ்மெண்ட்டு. ஒப்பீனியன்லாம் கொடுக்க முடியாது, நான் கன்க்ளூஷன் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் அது ரெவ்யூ என்கேஜ்மெண்ட். அதனால் மேலே வந்து நெகட்டிவ்னு சொல்கிறத விட நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா அவங்க கன்க்ளூஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறதுனாலே நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், யூ கேன் டேக் அப் திஸ் ஒன். ஓகே, 2410 ரெவ்யூ கன்க்ளூஷன். நத்திங் ஹேஸ் கம் டு அவர் அட்டென்ஷன் தட் காசஸ் அஸ் டு பிலீவ். அப்படி தான் ஆரம்பிக்கும். எங்கள் கணக்கு தென்பட்ட வரைக்கும் ஒன்றும் பெருசாக மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்க மாதிரி இல்லைப்பா அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர they would never say it is free from material misstatement சொல்ல மாட்டாங்க. பட் இந்த அளவுக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா கன்க்ளூஷன் அப்படின்றது வந்து ரெவ்யூவில் தான் கொடுப்பாங்க, ஆடிட்டில் ஒப்பீனியன் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இதை வந்து நான் வேணால் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, அதாவது 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் நம்பர் 1, நீங்கள் ஃபஸ்ட் ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவீங்க. கலெக்ட் பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் என்ன இருக்குது, என்ன ஏது அப்படின்றத கூடுமான வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து யூ வில் அரைவ் அட் அ கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வருவீங்க. அந்த முடிவை வச்சு தான் யூ வில் ஃபார்ம் த ஒப்பீனியன் கொடுத்தா ஆடிட்மா, சரியா? கன்க்ளூஷன் வந்து ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டுக்கு வரும். ஓகேவா? ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் எதுக்கு வரும்னா ரிலேட்டட் சர்வீஸ்க்கு தான் வரும். ஆடிட் எவிடன்ஸை கண்டுபிடிக்காமல் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுனால ஆடிட் எவிடன்ஸ் பேஸு அதை வச்சு ஃபஸ்ட் நீங்கள் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை பண்ணுவீங்க, அப்புறம் கன்க்ளூஷன், அப்புறமா ஒப்பீனியன். சரியாம்மா? நெக்ஸ்ட் ஒன், அடுத்து பாருங்கள். ஆடிட் ஒப்பீனியன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆன் வாட்? அப்படின்னு கேட்குறாங்க. அரித்மெட்டிக்கல் அக்யூரசியை மட்டும் பார்த்தா போதுமா? ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ பார்க்கணுமா? ஃபியூச்சர் வயபிலிட்டியை பார்க்கணுமா? மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சியை பார்க்கணுமா? அதாவது ஃபியூச்சரில் அது வயபிலிட்டி இருக்கா இல்லையா, அரித்மெட்டிக்கல் அக்யூரசி இருக்கா இல்லையா, இது எல்லாமே எதுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரூ அண்ட் ஃபேர் வியூக்குள்ளே வந்துடும். அதனால் இதையே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டெஸ்டிங் 100% ஆஃப் த ட்ரான்சாக்ஷன்ஸ் ப்ராக்டிகபிளா? இல்லை, இம்ப்ராக்டிகபிள் தான் அது. ஏன் அது இம்ப்ராக்டிகபிள்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்பர் 1, அது இன்ஹெரண்ட் லிமிடேஷனா, இல்லை ப்ராக்டிக்கல் கன்ஸ்டென்ட்டா, இல்லை மேனேஜ்மெண்ட் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களா, இல்லை ரெகுலேட்டரி ப்ரொஹிபிஷனா? ரெகுலேஷனில் யாரும் நம்மளை ப்ரொஹிபிட் பண்ணல, நீ 100% செக் பண்ணாதான் யாரும் நம்ம கழுத்து பிடிச்சி நிறுத்தலை. உனக்கு வேணும்னா நீ வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்காக கூட 100% ட்ரான்சாக்ஷன்ஸ் கூட நீ செக் பண்ணலாம். ஹூ இஸ் ஸ்டாப்பிங் யூ? ஸோ மேனேஜ்மெண்ட் ஒன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யூ, law won't restrict you,
இன்ஹரண்ட் லிமிடேஷன் அப்படிங்கிறது என்னென்னா உன்னால் எல்லாத்தையும் செக் பண்ண முடியாது ஆடிட்டில். டைம் கன்ஸ்ட்ரெயினால உன்னால் எல்லாத்தையும் செக் பண்ண முடியாமல் போதில்ல, அது பேர் தான் இன்ஹரண்ட் லிமிடேஷன். தட் டசன்ட் மீன் இன்ஹரண்ட் லிமிடேஷன் இருக்கிறதுனால நீ 100% ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணவே உன்னை விட மாட்டாங்க அப்படின்றதுலாம் இல்லை. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ப்ராக்டிக்கலி பார்த்தா உனக்கு டைம் இருக்காது, அவன் கொடுக்குற 2 லட்சம் ரூபாய்க்கு நீ உட்காந்து 100% ஆஃப் த ட்ரான்சாக்ஷனை செக் பண்ணிட்டு இருக்கிறது வேறு வேலை வெட்டி இல்லை. அதனால டெஸ்டிங் 100% ஆஃப் த ட்ரான்சாக்ஷன்ஸ் இஸ் இம்ப்ராக்டிகபிள் பிகாஸ் ஆஃப் காஸ்ட் பெனிஃபிட். அவ்வளோதான். அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு ரீசனபிள் அஷூரன்ஸ் வாங்குறதுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு தான் உழைப்பு போட முடியும். எக்ஸ்ட்ரானரி உழைப்பு போட்டால் நம்ம 20 கம்பெனிக்கு ஆடிட் பண்ணுறோம், இல்லை 30 கம்பெனிக்கு ஆடிட் பண்ணுறோம், இல்லை நம்ம ஃபர்ம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை சேர்ந்து ஒரு 100 கம்பெனி ஆடிட் பண்ணுறோம்ப்பா. நம்மளால் 100 பேருக்கு அப்படியே 100% செக் பண்ண நம்ம எங்கே போகிறது? ஒரு ஆடிட் தான் முடிக்க முடியும். அதனால டைம் அண்ட் காஸ்ட் பெனிஃபிட் கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்டிங் அப்படிங்கிறது இம்ப்ராக்டிகபிள்னு முடிவு பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் 17th கொஸ்டின் பார்க்கலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்? இதில் எது அஷூரன்ஸ்னு கேட்குறாங்க. கம்பெலேஷன் இஸ் நாட் அன் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட், ப்ராஸ்பெக்டிவ் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட் தான். ஏன்னா இது வந்து SAEயில் வரும், ப்ராஸ்பெக்டிவ் ஃபியூச்சரை பற்றி வருது. டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது என்ன அஷூரன்ஸா? அவங்க கொடுப்பாங்க, நாங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி இது பண்ணி கொடுப்போம். அது ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸ் மாதிரி. புக் கீப்பிங் நம்மளே புக் கீப்பிங் பண்ணால் அது போய் என்ன ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரி அர்த்தமாகுமா? ஆகுது. அப்போ வாட் இஸ் தி அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்டுங்க? ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அதாவது ஃபியூச்சரில் அடுத்த 5 வருஷத்துக்கு எங்கள் கம்பெனி இப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்கள் ஒரு ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறீங்க பேஸ்ட் ஆன் த கரண்ட் டேட்டா. அதை ஒரு CA படித்தவங்க, அதாவது CA ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து பார்த்துட்டு உங்களுடைய பேசிக் அசம்ஷன்ஸ் அப்பான் விச் யூ ப்ரிப்பேர் த ஃபியூச்சர் டேட்டா அந்த எந்த அளவுக்கு ஓகேவா இருக்கா இல்லையா என்னன்னு அவங்க ஒப்பீனியன் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்டு. பேசிக்காக இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமினேஷன் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், ஆடிட்டர் ஸ்கோப் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வாட்? terms of engagement, applicable standards and auditing plus laws plus terms of engagement, management instruction மட்டுமா இல்லை auditor's personal choice? Of course, scope is not decided by anyone, it is decided by law, it is decided by standards and auditing, it is decided by the terms of engagement. இதெல்லாம் சேர்த்து தான். அதனால் இதில் உங்களுக்கு டவுட்டே இருக்க வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், collusion among employees to bypass the control. நம்ம என்ன பண்ணுறோம், வேலையெல்லாம் தனித்தனியாக பிரித்து கொடுத்து செக்ரிகேட் பண்ணி வைக்கிறோம். இருந்தாலும் இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்மளை எதிர்த்து ஃப்ராடு பண்ணி மேனேஜ்மெண்ட்டை ஏமாற்றி ஒன்று பணத்தை அடிக்கிறாங்க, இல்லைனா அசட்டை மிஸ்அப்ராப்ரேட் பண்ணுறாங்க. இது கல்யூஷன் அமங் த எம்ப்ளாயீஸ் டு பைபாஸ் த கண்ட்ரோல். அங்கேயே கொடுத்துறானே அவன் தான், கண்ட்ரோலை மீறி அவன் போகணுன்னு நினைக்கிறானே. இது என்ன ரிஸ்க்குன்னு கேட்டால் கண்ட்ரோல் ரிஸ்க். ஓகேவா? கல்யூஷன் அமங் த எம்ப்ளாயீஸ், இது கூட கண்ட்ரோல் ரிஸ்க். இதெல்லாம் வந்து எதுக்காக இப்போ ஃபஸ்ட் சாப்டரில் வருது? செகண்ட் சாப்டர் நம்ம முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதனால் ஓகே. பட் ஸ்டில் இன்ஹெரண்ட் லிமிடேஷன்லாம் அதை கொண்டு வராங்களாமா. இன்ஹெரண்ட் லிமிடேஷன் SA வரும்போது அதில் கொண்டு வராங்களாம் இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ். சரி, ஓகே. ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் ஹெல்ப் த கிரெடிட்டர்ஸ் இன் வாட்? நம்ம ஃபுல்லாக பக்கவாக ஆடிட் பண்ணிட்டோம்னா ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு எந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்னு கேட்டால், நம்பர் 1, ஃபிக்ஸிங் த கிரெடிட் லிமிட் கான்ஃபிடென்ட்லி, கேரண்டிங் த ரீபேமெண்ட், ரெடியூசிங் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆட்டோமேட்டிக்கலி. அதெல்லாம் ஏன் பண்ண போகிறாங்க? டேக்கிங் ஓவர் த கம்பெனி, அதெல்லாம் இல்லை. ஃபிக்ஸிங் த கிரெடிட் லிமிட், கிரெடிட் லிமிட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கிரெடிட்டாருக்கு கொடுக்கலாம். லைக் ஓகே, கிரெடிட்டர் வந்து என்னென்னு பாரு, ஓகே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணியிருக்காங்க, அப்போனா அவனை நம்பி நம்ம ஒரு 10 lakhs கூட கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கிரெடிட் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஆனால் ரீபேமெண்ட் அவன் கண்டிப்பாக பண்ணிவிடுவான்னு 100% கேரண்டி பண்ணுறதுக்கு என்ன, ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே மேலே கேரண்டி கிடையாது. ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீசனபிள் அஷூரன்ஸ், அப்சல்யூட் அஷூரன்ஸ் கிடையாது. ஸோ அதை வச்சு எப்படி ஒரு கிரெடிட்டார் வந்து 100% நீங்கள் ரீபே பண்ணிடுவீங்கன்னு கேரண்டி அவன் எப்படி வச்சுப்பான்? ஸோ ஆப்ஷன் வந்து A தான். எனக்கு தெரிஞ்சு A தான். இதுக்கு ஒருத்தர் பார்ப்போம். ஓகே, A தான். அடுத்தது, விச் ஸ்டாண்டர்ட் அப்ளைஸ் டு ரிவ்யூ ஆஃப் இன்டரம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்? ரிவ்யூ, இது எல்லாமே ரிவ்யூ. SRE, ஓகேவா? SRE என்ன கேட்குறாங்க? SRE 2 இருக்குது. SRE 2400 இருக்குது, 2410 இருக்குது. 2410 தான் இன்டரம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறது. அதனால் 2410. 2400 எதை பற்றி மேம் பேசும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் ரிவ்யூ ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு ஃபுல் இயரையோ இல்லை ஒரு 10 வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து ரிவ்யூ பண்ணுறது, அந்த மாதிரி. ஆனால் 2410 மட்டும்தான் இட் டாக்ஸ் அபவுட் இன்டரம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது என்ன மேடம் இன்டரம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்தோட எண்டில் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ண போனீங்கன்னா அதுக்கு பேர் ஒன் ஃபுல் இயர். அப்படி குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் இன்டரம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ SRE 2410. அடுத்தது, ஆடிட்டர் டஸ் நாட் ஹாவ் த பவர் ஆஃப் வாட்? என்ன பவர் ஆடிட்டருக்கு கிடையாது? ஆக்சஸ் டு ரெக்கார்ட்ஸ் பவர் இருக்குது, சர்ச் அண்ட் சீஷருக்கு ஒரு பவர் இல்லை, அப்டெய்னிங் இன்ஃபர்மேஷன் பவர் இருக்குது, என்கொயரிக்கும் பவர் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் சர்ச் அண்ட் சீஷர். நெக்ஸ்ட் ஒன், போஸ்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகே, 31 மார்ச்சுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய சில அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸு கோயிங் கன்சர்னே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன பண்ணணும்? போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் டேட்டு, அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் அஃபெக்டிங் கோயிங் கன்சர்ன். இது நம்ம அதாவது இது மேனேஜ்மெண்ட் ஃப்ராடா, ஸ்கோப் லிமிடேஷனா? இது ரெண்டுமே கிடையாது. ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வருமா? போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் டேட்டு
ஏதாவது ஒரு அட்வர்ஸ் ஈவெண்ட் நடக்குதுன்னா ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வருமா இல்லை இன்ஹெரண்ட் லிமிடேஷன் ஆஃப் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸா அப்படின்னு கேட்டால் ப்ராபப்ளி இன்ஹெரண்ட் லிமிடேஷன் நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல இன்ஹெரண்ட் லிமிடேஷன் நம்ம சொல்லலாம். ஏன் சொல்லலாம் அப்படின்னா, ஏன்னா அவங்க போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் பிஃபோர் த டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா இது ஆக்சுவலி நீங்கள் புரிஞ்சுக்கணும், 31 மார்ச்சுக்கு அப்புறம் நடந்திருக்குப்பா. ஆனால் நான் ஆடிட் ரிப்போர்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்திருந்தா கூட நான் என்ன பண்ணியிருக்கலாம், நீங்கள் அக்கௌண்ட்ஸில் படிப்பீங்க தெரியுமா, அக்கௌண்ட்ஸில் என்ன படிச்சிருக்கீங்க, ஈவென்ட்ஸ் அக்கரிங் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் டேட். ஸோ ஈவென்ட்ஸ் அக்கரிங் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் டேட்டாக இருந்தாலும் ஆடிட் ரிப்போர்ட்டை சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அட்வர்ஸ் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆடிட்டர் அவர் ஸ்டெப் எடுத்து என்ன பண்ணுவார்னா, இந்த அட்வர்ஸ் ஈவெண்ட்டை பற்றி இந்த வருஷத்தோட எண்டோட, தட் இஸ் அந்த மார்ச் 31 பேலன்ஸ் ஷீட் இருக்குல்ல, அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஏன்னா அது ரொம்ப அட்வர்ஸ் ஈவெண்ட்டாக இருக்குது, கோயிங் கன்சர்னே பாதிக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுவார். பட் இந்த இடத்துல கொஷனில் வந்து தெளிவாக போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் அட்வர்ஸ் ஈவெண்ட் அஃபெக்டிங் கோயிங் கன்சர்ன்றது ஓகே, ஆனால் பிஃபோர் த டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட்டாக இல்லையான்னு கொடுக்கல. அதனால இந்த இடத்துல ப்ராபப்ளி நம்ம வந்து இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். பார்ப்போம். ஓகே, ஒருவேளை மேலே வந்து பிஃபோர் த டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துகிட்டு வரலாம். புரியுதாம்மா? புரியலன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? 24th question, independence of auditor is required by அப்படிங்கிற கம்பெனிஸ் ஆக்ட், கோட் ஆஃப் எத்திக்ஸ், SA 200, மேனேஜ்மெண்ட் பாலிசி, ஷேர் ஹோல்டர்ஸ் ரெசல்யூஷன். கோட் ஆஃப் எத்திக்ஸ்லேயும் SA 200லையும் தான் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு, இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன, why independence is required அப்படிங்கிறத பற்றி இதில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, பி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், which of the following is not an advantage of audit. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து அவங்க எதாவது கொஸ்டின் கேட்குறதா இருந்தால் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆடிட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ ஒரு தடவைக்கு 10 தடவை அந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆடிட் படிச்சுக்கோங்க. which of the following is not an advantage of audit. நம்பர் 1, it acts as a moral check of employees, அது அட்வான்டேஜ் தான். செட்டில்மெண்ட் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டியா, ஐயோ. கேரண்டி ஃபார் ஃபியூச்சர் வயபிலிட்டியா, பேசிஸ் ஃபார் கிரெடிட் டெசிஷன்ஸ். ஓகே, கேரண்டி ஃபார் ஃபியூச்சர் வயபிலிட்டின்றது கேரண்டிங்கிறது கொடுக்கவே முடியாது, அதுதான் பிரச்சனை. மற்ற எல்லாத்தையும் விடுங்களேன், ஒரு ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் கேரண்டிங்கிற வார்த்தைக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது. மற்றதெல்லாம் நீங்கள் வந்து விட்டுருங்க. மாரல் சிக்கான எம்ப்ளாயிஸ் ஆமாம், டேக்ஸ் லைபிலிட்டி செட்டில் பண்ணுவோம், ஆமாம் கண்டிப்பாக ஆடிட் இல்லைன்னா அங்கே ரிப்போர்ட் கொடுத்துருவார், மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருவார். அதனால் ஆடிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் லைபிலிட்டி எதாவது அந்த செட்டில் பண்ணிடுவாங்க கம்பெனி. இல்லைனாலுமே செட்டில்மெண்ட் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி கன்ஃபார்ம் அட்வான்டேஜாக சொல்ல முடியலன்னா கூட அதை விட இம்பார்ட்டண்ட்டான இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், கேரண்டி கொடுக்குறோம். எதை பற்றி? ஃபியூச்சர் வயபிலிட்டி பற்றி. ஏன்பா பாஸ்டில் நடந்ததை பற்றி நம்மளால் 100% கொடுக்க முடியல, ஃபியூச்சரில் பாரு நடக்கிறத பற்றி 100% கேரண்டியாக கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அதனால் ஆன்சர் சி. அடுத்தது, லிமிட்டட் அஷூரன்ஸ்னால் என்ன? லிமிட்டட் அஷூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஆடிட் ரிஸ்க்கை டு அக்செப்டபிள் லோவஸ்ட் லெவலாக குறைச்சா அது ரீசனபிள் அஷூரன்ஸ். இல்லை நம்ம ஒரு மாடரேட் லெவலில் குறைச்சோன்னா அது ரெவ்யூ என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிமிட்டட் அஷூரன்ஸ்னால் என்னது? ரெவ்யூ என்கேஜ்மெண்ட் தானே. ஸோ ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆடிட் ரிஸ்க்கை கம்ப்ளீட்டாக அப்படியே ரொம்ப லோவஸ்ட் லெவலுக்கு கம்மி பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், வாட் இஸ் ஆடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆடிட் ரிஸ்க்னா ஊசி போன வடையை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோன்னா அது ஆடிட் ரிஸ்க். அந்த ஆடிட் ரிஸ்க்கை நம்ம வந்து ஆடிட் பண்ண போகும்போது கூடுமான வரைக்கும் டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள் அப்படியே லோ லெவலில் வைக்கணும். ஆனால் ரிவ்யூ பண்ண போகும்போது அவ்வளோ லோ லெவலில் வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கொடுக்குறதே லிமிட்டட் அஷூரன்ஸ் தான்றதுனால மாடரேட் லெவலில் வச்சுக்கலாம். தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஒன், ஆடிட்டர்ஸ் குவாலிட்டிஸ் இன்க்ளூட்ஸ் வாட்? நான் சொன்னேன், இன்டெகிரிட்டி, ஆப்ஜெக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். ஐயா, இது கிடையவே கிடையாது, பார்த்தாலே அபத்தம். வாட் இஸ் திஸ்? அந்த மாதிரி கிளைண்ட்டுக்கிட்ட ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு என்ன போகுது? ஒன்றுமே கிடையாது. ஆடிட்டரோட குவாலிட்டி எப்படி இருக்கணும்? நம்ம உண்மை மட்டும் தான் பேசணும். இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டின்றது யார் சொல்கிறது மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கூடாது, யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் கடையிலும் நம்ம இருக்கக்கூடாது. நம்மளாக இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும். தட்ஸ் அப்ஜெக்டிவிட்டி. ப்ரொஃபஷனலி காம்பிடென்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ சி த ஆன்சராக இருக்கும். அதுக்கடுத்தது, SA 200 ரிக்வயர்ஸ். என்ன ரிக்வயர் பண்ணுது? SA 200 ரிக்வயர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வித் வாட் அப்படின்னு கேட்குது. SA 200 ரிக்வயர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வித் வாட்னு கேட்குது. எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸோட மட்டும் கம்ப்ளை பண்ணால் போதுமா? பத்தாது. எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆல் ரெலவென்ட் ஸ்டாண்டர்ட்ஸோட கம்ப்ளை பண்ணணுமா? ஆமாம். ஒன்லி ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளை பண்ணால் போதுமா? பத்தாது. ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், கம்பெனிஸ் ஆக்ட் 2013 எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக கம்ப்ளை பண்ணணும்ல. அது மட்டும் இல்லை, மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட கம்ப்ளை பண்ணால் போதுமா? போதாது. அப்போ நம்ம இதெல்லாம் கம்ப்ளை பண்ணணும். SA 200 படி நம்ம இதோட கம்ப்ளை பண்ணணும். எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கோட கம்ப்ளை பண்ணணும். அப்புறம் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ப்ரொவிஷன்ஸையும் நம்ம கம்ப்ளை பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். பி தான். அடுத்த நெக்ஸ்ட் ஒன், ஆடிட்டரோட ரிப்போர்ட் வந்து என்ஹான்சஸ் தி கான்ஃபிடன்ஸ் ஆஃப் இன்டெண்டட் யூசர்ஸ். எத்தனை வாட்டி படிச்சிருக்கோம்? கான்ஃபிடன்ஸ் ஆஃப் இன்டெண்டட் யூசர்ஸ், அவ்வளோதான். அந்த இன்டெண்டட் யூசர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், எம்ப்ளாயியாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், எந்த ஸ்டேக் ஹோல்டராக வேணாலும் இருக்கலாம். ஏன் காமன் பீப்புளாக இருக்கலாம், உங்கள் கஸ்டமராக இருக்கலாம், உங்கள் வெண்டாராக இருக்கலாம், ஓகேவா, உங்கள் பார்ட்னர் யார் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் அ ப்ராக்டிக்கல் லிமிடேஷன் ஆஃப் ஆடிட்? கல்யூஷன் இஸ் அ ப்ராக்டிக்கல் லிமிடேஷன்லாம் கிடையாது. கல்யூஷன் வந்து என்னென்னா கண்ட்ரோல் ரிஸ்க், அது நம்மளோட ப்ராக்டிக்கல் லிமிடேஷன்லாம் கிடையாது. டைம் அண்ட் கன்ஸ்ட்ரெயின் தான் நமக்கு மேஜர் பிரச்சனை. டைம் அண்ட் கன்ஸ்ட்ரெயின் தான். இல்லைன்னா நம்ம 100% பண்ண மாட்டோமா?
அப்படின்றது. யூஸ் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் எல்லாம் ப்ராக்டிக்கல் லிமிடேஷன் ஆஃப் ஆடிட் டைம் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். மற்ற 3 வந்து இன்ஹரண்ட் லிமிடேஷன். இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட் என்ன? கல்யூஷன் பண்ணும்போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, மேனேஜ்மெண்ட்டை ஓவர் ரைட் பண்ணால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க நிறைய யூஸ் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம என்ன தான் ஆடிட் பண்ணாலும் அந்த எஸ்டிமேட் கரெக்டாக இல்லைன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஆடிட்க்கு முடியாது. பிகாஸ் தட் இஸ் அன் எஸ்டிமேட் நாட் அன் ஆக்சுவல்ஸ்ன்றதுனால. ஸோ மற்ற 3 ஆப்ஷனுமே கேன் பி தி கொஸ்டின் ஃபார் ஒரு தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவ் டு கால் இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட்லாம் இதனால தான் காசு ஆகுதுன்னு மற்ற 3 சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஆடிட்டர் எக்ஸ்பிரஸஸ் ஒப்பீனியன் ஆன் வாட்? ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. இதில் என்ன யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நெக்ஸ்ட் ஒன். விச் என்கேஜ்மெண்ட் ஹேஸ் நோ கன்க்ளூஷனும் கிடையாது, ஒப்பீனியனும் கிடையாது. அப்படின்னா இந்த எஸ்ஆர்எஸ் தான், வேறு என்ன? எஸ்ஆர்எஸ் என்னடா அது? விச் என்கேஜ்மெண்ட் ஹேஸ் நோ கன்க்ளூஷன் ஆர் ஒப்பீனியன். கன்க்ளூஷன் யாருக்கு வரும்? ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டுக்கு வரும். ஒப்பீனியன் ஆடிட்டுக்கு வரும். அப்போ மற்றது என்னது? கம்பைலேஷன் தான். கம்பைலேஷனில் அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர். ஓகே 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 கம்பைலேஷனில் அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர். ஏன்னா அஷூரன்ஸ் ஆன் பிஎஃப்ஐலையும் வந்து உங்களுக்கு அஷூரன்ஸ்னு ஒன்று வந்துடுது இல்லை. ஸோ நோ கன்க்ளூஷன் நோ ஒப்பீனியன் எப்படி வரும்னா கம்பைலேஷனில் வரும். ஏன்னா அதர் ரிலேட்டட் சர்வீஸ். ஓகே, அடுத்தது ஆடிட்டர்ஸ் நாலேஜ் மஸ்ட் இன்க்ளூட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் தெரியணும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினா நமக்கு எதுக்கு தெரியணும்? ஹெச்ஆர் பாலிசி, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியா, அதெல்லாம் நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லாமல் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சால் போதும் ப்ரைமரிலி. ஸோ ஆன்சர் ஏ தான். அடுத்தது இஃப் மேனேஜ்மெண்ட் வித்ஹோல்ட்ஸ் த இன்ஃபர்மேஷன், மட்டும் சொல்லாமல் மேனேஜ்மெண்ட்டு மறைக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை அப்படின்னா ஆடிட்டர் இக்னோர் பண்ணலாமா? ஐயோ அதெல்லாம் இக்னோர்லாம் பண்ணக்கூடாது. ஃப்ராட் நடக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாமா? நீங்களே அப்படி அசியூம் பண்ண முடியும். செக் பண்ணாமல் அசியூம் பண்ணக்கூடாது. உடனே ரிசைன் பண்ணிடலாமா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கேயே உட்காந்து நான் கேட்டால் அவன் தரமாட்டேங்கிறான், அவன் தராமல் இருக்கிற விஷயம் ரொம்ப சில்லற மேட்டர்னா கோ ஃபார் குவாலிஃபிகேஷனு, இல்லை பெரிய மேட்ரு அது என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே அஃபெக்ட் பண்ணுதுன்னா கோ ஃபார் டிஸ்க்ளைமர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஆடிட்டர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இஸ் த்ரெட்டன்ட் பை. ஆடிட்டரோட இண்டிபெண்டன்ஸே த்ரெட்டன் ஆகுதான்ப்பா. எதனாலன்னு கேட்குறாங்க. ஆடிட்டர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இஸ் த்ரெட்டன்ட் பை லாங் அசோசியேஷன் வித். ஆமாம், எல்லாமே வருது. இது எல்லாமே த்ரெட்டு. நான் பண்ண விஷயத்தை நானே செக் பண்ணுறது பேர் செல்ஃப் ரிவ்யூ த்ரெட்டு. அட்வொகேசி த்ரெட்டுனா இப்போ எப்படி தெரியுமா? நான் சொல்லிடுறேன். அட்வொகேசி த்ரெட்டுனா சாப்டர் நம்பர் 11 படிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் அட்வொகேசி த்ரெட்டுனா என்னன்னா, இப்போ என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு கம்பெனி நடத்தும், அங்கே நான் வந்து ஆடிட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கும் எனக்கும் ரொம்ப நாள் லாங் அசோசியேஷன், அதுவே ஒரு த்ரெட்டு, ஃபெமிலியாரிட்டி த்ரெட்டுன்னு சொல்லுவோம் அது பேர். இன்னொரு த்ரெட் என்னன்னா, ஒரு ஐபிஓக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் என் ஃப்ரெண்ட் ஐபிஓக்கு போகிறோம்ப்பா, கண்டிப்பாக ஷேர் வாங்கிக்கோங்கப்பா, ஷேர் வாங்கிக்கோங்கப்பா நான் சொன்னால் வெளில இருக்கவங்க என்ன பார்ப்பாங்க? இவன் ஆடிட்டராக யார் இவனை அவங்க கம்பெனிக்கு மவுத் பீஸ் மாதிரி லவுட் ஸ்பீக்கர் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இவனுக்கு ஒரு வேலை இல்லையான்னு நினச்சிப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு ஆடிட்டர் உள்ளே போயாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த எல்லாம் கம்பெனிக்காக ஓடி வந்து பேசக்கூடாது. எதுவுமே அமைதியாக இருந்து நீங்கள் பாட்டுக்கு வெளில போயிடும். பீப்புளுக்கு வேணும்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்க போகிறாங்க, நீங்கள் ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுத்துட்டு வெளில போகிறதோட நிப்பாட்டிக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து அட்வொகேசி த்ரெட். செல்ஃப் ரிவ்யூ த்ரெட் வந்து நம்மளே அங்கே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து கம்பைலேஷன் எங்கேஜ்மெண்ட்டும் நம்மளே பண்ணி ஆடிட்டும் நம்மளே பண்ணால் பிரச்சனையாயிடும். ஸோ ஒரு செல்ஃப் ரிவ்யூ த்ரெட்டும் இருக்குது, அட்வொகேசி த்ரெட்டும் இருக்குது, லாங் அசோசியேஷன் வித் த்ரெட்டும் இருக்குது. இது எல்லாமே த்ரெட்டு தான். ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து விச் இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட். அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்டில் எது வந்து ஒரு எலமெண்ட்டே கிடையாதுன்றாங்க. எல்லாத்துலேயும் சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கும், அதில் இதிலே கிடையாது. சப்ஜெக்ட் மேட்டருக்கும் சூட்டபிள் க்ரைட்டீரியா இருக்கும். ஆனால் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அப்சல்யூட் அஷூரன்ஸ் எந்த அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்லையும் கொடுக்க மாட்டோம். ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் தட் வி கிவ் இஸ் ஃபார் ஆடிட் ரீசனபிள் அஷூரன்ஸ். ஃபார் லிமிடெட் ரிவ்யூ வந்து எது கொடுப்போம்னா ரிவ்யூ எங்கேஜ்மெண்ட் லிமிடெட் அஷூரன்ஸ். அதுக்கப்புறம் வி கிவ் ஒப்பீனியன் ஃபார் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்ஸ் ஃபார் ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபார் ப்ராஸ்பெக்டஸ், அதெல்லாம் நம்ம கொடுப்போம். பட் ஸ்டில் எதுலையுமே அப்சல்யூட் அஷூரன்ஸ் வராது. ஸோ ஆன்சர் ஷுட் பி சி. நெக்ஸ்ட் ஒன். The audit report is addressed to யார்? those who appointed the auditor. அவ்வளோ தான். ஷேர் ஹோல்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை மேனேஜ்மெண்ட்டே நம்ம அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு அட்ரஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன். ஆடிட்டர்ஸ் கேன் பி ரெடியூஸ் டு 0. ஆடிட்டர்ஸ்க்கு நீங்கள் 0 ஆக்கணும்னா 100% செக் பண்ணணும். 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணால் தான் ஆடிட்டர்ஸ்க்கு 0 ஆக்க முடியும். உங்களால் பண்ண முடியுமா? டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குல்ல. அப்போ ஆடிட்டர்ஸ்க்கு கேன் பி ரெடியூஸ் டு 0வா? நோ, நாட் பாசிபிள். அக்செப்டபிளி லோ லெவலுக்கு போகலாமா? தாராளமாக அக்செப்டபிளி லோ லெவலுக்கு நீங்கள் போகலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு அரைவ் ஆர் யூ ஹேவ் டு அப்டெயின் சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். அது நீங்கள் பண்ணணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன். விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிலேட்டட் சர்வீஸ். ரிலேட்டட் சர்வீஸ்னால் ரெண்டே தாம்மா. ரிலேட்டட் சர்வீஸ் ஒன்று வந்து 4400, இன்னும் 4410. 4400 வந்து இட் டாக்ஸ் அபவுட் அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்ஸ். 4410 டாக்ஸ் அபவுட் கம்பைலேஷன் எங்கேஜ்மெண்ட். இப்போ இங்கே பார்த்தல என்னதான் இருக்குன்னு. அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்ஸ் ஆன் டெட்டார்ஸா, ரிவ்யூ அண்டர் ரெகுலேஷன் 33. இது ஏன் டெட்டார்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க? அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்ஸ்னு போட்டாலே போதுமே. அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஐட்டத்தை கொண்டு வந்து கொடுத்து அதை ஃபுல்லாக ஆடிட் பண்ணிட்டு ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை மட்டும் கொடுங்க, ஆனால் நீங்கள் ஒப்பீனியன் கொடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்ஸ். ஆப்ஷன் பி தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஆடிட்டர்ஸ் பிரைமரி டியூட்டி இஸ் டு ரிப்போர்ட் ஆன் வெதர் எஃப்எஸ் ஷோஸ். ஐயோப்பா, இந்த ட்ரூ அண்ட் ஃபேரையும் விட மாட்டாங்க போலயே. நெக்ஸ்ட் ஒன். டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட் அப்படிங்கிறது பிரைமரி அப்ஜெக்டிவா, இன்சிடென்டல் அப்ஜெக்டிவா,
மேனேஜ்மெண்ட்ஸ் டியூட்டி அஃப்கோர்ஸ் டிடெக்ஷன் ஆஃப் கரெக்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராடுங்கிறது வந்து நம்மளோட இன்சிடென்டல் அப்ஜெக்டிவ். அதாவது நம்ம வந்து மெயின் அப்ஜெக்டிவ் எதுக்கு போவோம்னா டு அப்டைன் ரீசனபிள் அஷூரன்ஸ் தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இதுதான் நம்மளோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் இன்சிடென்டலாக நம்ம அந்த என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் ஆடிட் பண்ணும்போது இன்சிடென்டலாக ப்ராபப்ளி அங்கே ஒரு ஃப்ராட் இருந்தால் நம்ம டிடெக்ட் பண்ணி கொடுப்போம். இன்னொன்று வந்து ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட் இஸ் அ பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு கூட. இந்த இடத்துல ரெண்டுமே இருக்கே, பரவாயில்லடா சாமி, அவன் போத் பிஎன்சி கொடுத்துருக்கான், புண்ணியமாக போவான் போ. சூப்பர். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டு? ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் SAE 3400. ஆமாம். SRE, ஐயோ இது எங்களுக்கு தெரியாதாங்க. மேலே வந்து அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டீங்க, கீழே SAE 3400 கொடுத்துட்டீங்க, அப்போ கூட எங்களுக்கு தெரியாதாங்க. நான் அவ்வளோ முட்டாளம், என்னடா இவ்வளோலாம் கொஸ்டின் கேட்குறீங்க அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், ஆடிட்டர் யூசஸ் ஜட்ஜ்மெண்ட். எதில் ஆடிட்டர் ஜட்ஜ்மெண்ட் யூஸ் பண்ணுவார்? மெட்டீரியாலிட்டி எவ்வளோன்னு டிசைட் பண்ணுறதுக்கு, சாம்பிள் செலக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ரிஸ்க் அசஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே வேணும்ல. 4000 கோடிக்கு வந்து ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னா அப்போ எவ்வளோ மெட்டீரியாலிட்டி, எந்த அளவுக்கு சின்ன மிஸ்டேட்மெண்ட், எதெல்லாம் சின்ன மிஸ்டேட்மெண்ட், எதெல்லாம் பெரிய மிஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு, எவ்வளோ சாம்பிள் எடுக்கணும், உள்ள ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி மச் நெசசரி அப்படி சொல்கிறாங்க. ஓகே, 44th கொஷின், விச் இஸ் நாட் அ லிமிடேஷன் ஆஃப் ஆடிட்? நம்பர் 1, சாம்பிளிங் இஸ் அ லிமிடேஷன். பர்சுவேசிவ் எவிடன்ஸ் இஸ் லிமிடேஷன். ஏன்னா கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் நம்ம கிடைக்காது, ஸோ அது ஒரு லிமிடேஷன். 100% வெரிஃபிகேஷன் இஸ் நாட் அ லிமிடேஷன். கல்யூஷன் இஸ் அகெயின் அ லிமிடேஷன் ஃபார் ஆடிட் தான். ஏன்னா நம்ம போட்டு ஆடிட் பண்ணுவோம், அவன் பாட்டுக்குள்ளே கல்யூட் பண்ணி ஃப்ராட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தட் இஸ் அகெயின் அ லிமிடேஷன் ஆஃப் ஆடிட் தான். ஸோ ஆப்ஷன் வந்து C தான். 100% வெரிஃபிகேஷன் இஸ் நாட் அவைலபிள்ன்றதுனால. ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் இஸ் பேஸ்ட் ஆன் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ், மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேஷன், கெஸ் ஒர்க்கு, ப்ரீவியஸ் இயர் ரிப்போர்ட். பாவிங்களா, கண்டிப்பாக ஆடிட் எவிடன்ஸை சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட்டாக நம்ம வாங்கினா தான் அதை வச்சு நமக்கு வந்து ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் தெரிஞ்சு கன்க்ளூஷனுக்கு வந்து ஒப்பீனியன் வர முடியும். ஸோ மற்றெல்லாம் சும்மா மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறத மட்டுமே பார்த்து சைன் பண்ண இருக்காது. அதுக்கு எதுக்கு ஆடிட்டர்? அவங்க கொடுக்கறதெல்லாம் பார்த்து எஸ் அப்படின்னு சைன் போட்டால் அவங்க என்ன தப்பாக கொடுக்க போகிறாங்க? மேனேஜ்மெண்ட் வந்து இந்தாங்க நாங்கள் ஃப்ராட் பண்ணியிருக்கோம், இந்தாங்க நாங்கள் எரர் பண்ணியிருக்கோம்னு சொல்ல போகிறாங்க. ஸோ தட்ஸ் நாட் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், விச் என்கேஜ்மெண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ்? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை கொடுக்குற ஒரே என்கேஜ்மெண்ட்டு ரெவியூவும் கிடையாது, ஆடிட்டும் கிடையாது, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் கிடையாது, SRS மட்டும்தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல SRSலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பைலேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கம்பைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்கே கூட நம்ம வந்து ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை சொல்ல மாட்டோம். எங்கே ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை சொல்லுவோம்? அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜரில் மட்டும்தான் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை சொல்லுவோம். கிட்டத்தட்ட நான் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு இது ரெண்டுத்தை மட்டும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்றேன். SRSல எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 தான் இருக்குது. SRSல 2 தான், 4400வும் 4410வும். 4400 என்னன்னா அவங்க ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஹெட் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு இதை ஃபுல்லாக பக்கவாக எனக்கு இந்த ப்ரொசீஜர்ஸில் யூஸ் பண்ணி ஆடிட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த ஃபைண்டிங்ஸை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு கன்க்ளூஷன்ஸ் கூட ஃபார்ம் பண்ண வேண்டாம், ஒப்பீனியன் கூட சொல்ல வேண்டாம், என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டால் அது SRS 4400. இது எப்படி வந்து அவங்க ஃபைண்டிங்ஸை கண்டுபிடிப்பாங்கன்னா அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி. எல்லா ஆடிட் ப்ரொசீஜரும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மேனேஜ்மெண்ட் சொல்லிவிடுவாங்க, எங்களுக்கு இந்த 3 ப்ரொசீஜர் மட்டும் அப்ளை பண்ணி இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு எங்களுக்கு ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் SRS 4400 அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர். இதுவே SRS 4410ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா they say that சார் நாங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வச்சுருக்கோம், தட் இஸ் ஜேர்னல் என்ட்ரி லெட்ஜர்லாம் வச்சுருக்கோம், இன்னும் நாங்கள் FS ஃபார்ம் பண்ணல, தட் இஸ் பேலன்ஸ் ஷீட் P&L எல்லாம் நாங்கள் இன்னும் கொண்டு வரல. ஸோ நீங்கள் எங்களுக்கு அதை பேலன்ஸ் ஷீட்டையும் P&L கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்கன்னா வை நாட், நான் ரெடி பண்ணி தரேன் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் கம்பைலேஷன் அக்ரிமெண்ட், அதாவது கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த என்கேஜ்மெண்ட் வி கால் இட் அஸ் கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட். இப்போ நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக புரியும். இப்போ பாருங்கள், விச் என்கேஜ்மெண்ட் ப்ரொவைட் ஃபேக்சுவல் ஃபைண்டிங்ஸ் அக்ரீட் அப்பான் ப்ரொசீஜர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஆடிட்டரோட ஸ்கோப் இன்க்ளூட்ஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்குறேன். வெரிஃபிகேஷன் ஆஃப் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் வித் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், எல்லாமே தான், ஆல் ஆஃப் தி அபோவ் தான், அதில் டவுட்டே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் த இன்ஹெரண்ட் லிமிடேஷன்? டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், காஸ்ட்டு, எஸ்டிமேட்டு, ஸ்டாஃப் டர்ன் ஓவர். விச் இஸ் அன் இன்ஹெரண்ட் லிமிடேஷன்? டைமும் உண்டு, காஸ்ட் கன்ஸ்ட்ரெயினும் ஒரு இன்ஹெரண்ட் லிமிடேஷன் தான். யூஸ் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் இன் அக்கௌண்டிங், என்ன கொடுத்துருக்காங்க? யூஸ் ஆஃப் எஸ்டிமேட்ஸை கொடுத்துருக்காங்களா? ஓகே, வேறு வழி இல்லை. 3த்தில் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் தான். ஏன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இதுவும் இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட் தான். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நிறைய எஸ்டிமேட்ஸ் கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து 100% ஒப்பீனியன்லாம் கொடுக்க முடியாது. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட், பிகாஸ் we are being limited to அவங்க எடுத்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, அவங்க எடுத்த ஒரு எஸ்டிமேட் இருக்குல்ல, அது கரெக்டாக இல்லையா நம்மளால் எப்படி பர்ஃபெக்டாக சொல்ல முடியும். ஸோ தட் இஸ் அன் இன்ஹெரண்ட் லிமிடேஷன் ஆஃப் ஆடிட்.
ரீசனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்டிமேட்ஸ் இன்வால்வ்ஸ் ஜட்ஜ்மெண்ட், ஸோ இன்ஹெரண்ட் அன்சர்டன்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இதுவுமே இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் தான். ஏன்னா நம்மளால் அப்சல்யூட் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாததுக்கு அது ஒரு லிமிடேஷன். ஆனால் ஜென்ரல் இன்ஹெரன்சி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் உங்களால் அப்சல்யூட் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு கேட்டாங்கன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஜென்ரலாக ஒரு இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட்டில் மிகப்பெரிய பகுதி வந்து எப்படி இருக்குன்னா மேனேஜ்மெண்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டு, அதை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதில் நான் எப்படி வந்து நான் என்ன தான் அதுக்கு வந்து எவிடன்ஸை வாங்கினாலும் அது ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸாக இருக்காது. அதனால் அது ஒரு ப்ராப்ளம், இன்ஹெரண்ட் லிமிடேஷன். லாஸ்ட் 2 கொஷின்ஸ் வந்தாச்சு. ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் வாட்? கம்யூனிகேஷன் டு மேனேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன் டு அஃப்கோர்ஸ் கம்யூனிகேஷன் டு இன்டெண்டட் யூசர்ஸ் தான். ஓகேவா, இன்டெண்டட் யூசர்ஸ் மோஸ்ட்லி ஷேர் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்காக மட்டுமே தான் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் இஸ் பீங் ஃபார்ம்டு, பி தான். லாஸ்ட் கொஷின். ஓகே, த பேசிக் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட் டஸ் நாட் சேஞ்ச் வித், ஆமாம் நீ எந்த சைஸாக வேணா இருந்துக்கோ, எந்த நேச்சராக வேணா இருந்துக்கோ, எந்த லீகல் என்டிட்டியாக வேணா இருந்துக்கோ, எதுனாலையும் உங்களோட ஸ்கோப்பு மாறவே மாறாதுன்னு சொல்கிறாங்க. வித் திஸ் வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ்டு 50 பேசிக் questions from chapter number 1. இது உங்களுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இதோட மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னாலும் கீழே எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, பிடிஎஃப் வேணும்னு. ஐ வில் ஷேர் த லிங்க் ஆஃப் தி ட்ரைவ் வேர் யூ கேன் ஃபைண்ட் த பிடிஎஃப். ஓகேவா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்கமிங் வந்து சாப்டர் 2ஓட MCQs இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளீஸ் ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாமினேஷன் அண்ட் டெஃபினெட்லி யூ ஆர் சப்போஸ் டு பாஸ். உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகேவா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, ஸோ தட் இந்த MCQ ரிவிஷன் சீரீஸ் வந்து பிஃபோர் Jan 26 ஆல் த 11 சாப்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு சாப்டருக்கும் 50 to 100 கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.